சம்மதித்தார். அவர்களது திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நிகழ்ந்தது. திருமணத்திற்கு அனைத்து தெய்வங்கள், தேவர்கள், மகரிஷிகள் என அனைவரும் வந்தனர். நாரதர் முன்னிலையில் முருகன் மற்றும் தெய்வானை திருமணம் நடந்தது. இதே கோலத்தில் சுவாமி இங்கு எழுந்தருளியுள்ளார். சுவாமிக்கு சுப்பிரமணிய சுவாமி என்ற பெயர் சூடப்பட்டது. இந்த தலத்தில் உள்ள விநாயகர் கற்பக விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். இங்குள்ள ராஜகோபுரம் 7 நிலைகளை கொண்டது. அம்பாள் ஆவுடை நாயகி தனி சன்னதியில் தெற்கு பார்த்தபடி இருக்கிறாள். கொடிமரத்தின் அருகே மலையை நோக்கி அதன் அளவிற்கேற்ப பெரிய நந்தி இருக்கிறது. இதற்கு அருகிலேயே மூஞ்சூறு மற்றும் மயில் வாகனங்களும் உள்ளது. மகா மண்டபத்தில் நடராஜர் மற்றும் சுற்றிலும் ரிஷிகளுடன் பார்வதியின் அம்சத்தில் அன்னபூரணி மற்றும் சிவசூரியன், சந்திரன் ஆகியோர் இருக்கின்றனர். குடவரைக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்கங்கள்